மெரினாக்கு போனா குப்பையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கவலைப்படுறீங்களா? பட் இனி அந்த கவலை வேணாம். ஏன்னா நம்ம மெரினா பீச்சுக்கு ப்ளூ ஃபிளாக் பீச் லெவலுக்கு புதுசா ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ ஃபிளாக் பீச்னா என்னன்னா, கிளீனா இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும், லைஃப் கார்டு இருக்கணும், அப்புறம் டிசேபிள் பர்சனுக்கு ஆக்சஸிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 30 கிரைட்டீரியா இருக்கு. அந்த 30 கிரைட்டீரியாவை அந்த பீச் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா, டென்மார்க்ல இருக்க FEE அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு மெரினா பீச்சுக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல. எல்லா அம்யூனிட்டிஸும் தயார் பண்ணிட்டு ரிவ்யூக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் 3 மந்த்ஸ் ஆகும் அஃபிஷியலா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் தரத்துக்கு. நான் கூட ஒரு வீக் பிஃபோர் மெரினா பீச்சை வந்து விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இவ்வளோ க்ளீனாக அந்த மெரினா பீச்சை நான் பார்த்ததே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ க்ளீனாக நான் பார்த்தேன். அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பேம்பு என்ட்ரன்ஸு, டாய்லெட்ஸு, அப்புறம் டிசேபிள் பீப்பிளுக்கான வழி பார்த்து, அப்புறம் நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸு, சைல்ட்ஸ் ப்ளே ஏரியா, வாட்ச் டவர், அப்புறம் சிசிடிவி கேமரா எல்லாமே வந்து அங்கே பெர்ஃபெக்டாக இருந்தது. பட் அதில் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். ஈவன் தோ ஸ்டார்டிங்கில் வந்து குப்பை இல்லாமல் நல்லா க்ளீனாக இருந்தாலும் எங்கே வந்து க்ரௌடடாக இருக்கோ மக்கள் வந்து அங்கே யூஸ் பண்ண பொருளை டஸ்ட்பினில் போடாமல் அங்கங்கேயே அப்படியே போட்டு போயிடுறாங்க. டீ கப்பு, வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லி பைலப்பாய் அப்படியே திருப்பி பழைய பீச் மாரி ஆயிடுது. ஸோ ப்ளூ ஃபிளாக் பீச்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? ஈவன் தோ அங்கே க்ளீன் பண்ண ஆளுங்கலாம் இருந்தாலும், பட் நம்ம பொருளை நம்ம யூஸ் பண்ண பொருளை நம்மளே எடுத்துட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா பீச் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பாய்.